பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். நீங்க எல்லாம் லைனுக்கு வாங்க. கார்த்திகை, இந்த கார்த்திகை என்பது 3ஆம் இடம் நட்சத்திரம், 3க்குரிய நட்சத்திரம் சொல்லுவாங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கார்த்திகை என்பது முதல் இடம். நான் சொன்ன மாதிரிதான் சூரியனுடைய நட்சத்திரத்துல கார்த்திகை, முதல் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் கௌரவமா இருப்பாங்க, அந்தஸ்தோட இருப்பாங்க, எந்த விஷயத்துல கீழே இறங்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அவங்க செல்ஃப் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அந்த சுயமரியாதையோட இருக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரத்துல முதலிடமா இருப்பாங்க. சரி, பார்த்தலாமா? பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில், பழனியில் இருக்கக்கூடிய முருகன், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில். இவங்களாம் ரெஸ்பெக்ட்ல ரொம்ப பவர். ஏன்னா பழனி முருகன் வந்து தன் தகப்பனிடம் கோச்சிட்டு போய் மலை மேல ஏறி உட்கார்ந்ததெல்லாம் தான் நீங்க புராணங்கள் படிச்சிருக்கீங்க. அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் இவங்களுக்கு பண ஈர்க்கும் கோயில்கள். பரிகார பூக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கனகாம்பரம், கனகாம்பரமும் செவ்வந்தியும் பரிகார பூக்கள். அந்த பரிகார பூக்களை கொண்டு ஏதாவது நீங்க எங்காவது போறீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் அந்த கோயிலுக்கு இல்லாம யாருக்காவது நீங்க கொடுத்தாலும் சிறப்பான விஷயம். அடுத்தது பரிகார மரம் அப்படின்னு கேட்டா வன்னி மரம். வன்னி மரம்ங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது ஒற்றுமை இல்லை, அப்பாவுக்கும் மகனுக்கும் சேராம இருக்கு அப்படின்னா இந்த வன்னி மரத்தை வழிபட்டா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது வழிபடும் முறை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சிவப்பு மலர் அர்ச்சனை. செவ்வாய்க்கிழமையானா செம்பருத்தி போடலாம், செவ்வரளி போடலாம். சிகப்பு மலர்கள் அதிகமாக இருந்தால் இன்னும் சூட்சம முறையில உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ நமக. ஓம் சரவண பவ நமகங்கிறது 11 முறை, 27 முறை, இல்லை
இல்லை 108 முறைகள் இல்லை 48 இந்த முறைகளை நீங்க சொல்லிட்டு வரும்போது இன்னும் அந்த சூட்சமம் இன்னும் ஜெயமாகும். ஒரு கர்மாவை நீர்க்கும் பரிகாரம் உங்களுக்கு வரிசையா தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த நோட் பண்ணிக்கோங்க. 6 செவ்வாய்க்கிழமைகள் முருகன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 6 செவ்வாய்க்கிழமைகள் முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்ல என்னால கோயிலுக்கு போக முடியலன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. 6 அப்படிங்கிறது என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் சேர்ந்து முருகனை வளர்த்தி அவர்கள் உள்ளன்போடு அந்த தெய்வத்தையே வளர்த்தின ஒரு குடுப்பனே அந்த கார்த்திகை பெண்களுக்கு தான் இருக்கு. 6 பெண்கள். அந்த 6 பெண்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய முருகனை வளர்த்தினாங்க. சிவபெருமான் ஒன்றாக உருவாக்கும் முன்பு கார்த்திகை பெண்கள் தான் தனித்தனியாக முருகனை வளர்த்தினார்கள். அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ஒரு மதிப்பு, அதே மாதிரி கார்த்திகை அப்படிங்கக்கூடிய அந்த நாள் அதுல பிறந்தவங்களுக்கும் ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, அதனால்தான் 6 செவ்வாய்க்கிழமை எவ்வளவு தீபம் ஏற்றணும்? 6 தீபம் ஏற்றணும். ஒவ்வொரு கார்த்திகை பெண்களுக்கும் 6 தீபம் ஏற்றுவது சிறப்பு விஷயம். மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்க வேண்டும். உங்களுக்கு நம்ம கர்மா எப்படி தீர்க்கணும் இதெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பணம் வரும் பரிகாரம். உங்களுக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிவப்பு துணியில சிறிது குங்குமம் வைத்து பூஜை அறையில் வைக்கணும். ஒரு சின்ன ஒரு சிகப்பு துணியில குங்குமம் எடுத்துக்கோங்க. அதுல துணியில கட்டி உங்க பூஜை அறையில நீங்க எங்காவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அந்த குங்குமம் உங்களுடைய ஒரு வசிய சக்தியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 மாசம் கழித்து அந்த குங்குமத்தை எடுத்து கரைச்சு ஒரு செடிக்கு ஊத்திட்டு திரும்ப குங்குமத்தை வைக்கிறது வசீகரமான ஒரு விஷயம். அதிர்ஷ்ட நிறம் என்பது ஆரஞ்சு நிறம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கர்ச்சீஃப் மாதிரி இல்ல நீங்க போடுற துணி தினந்தோறும் கூட அந்த ஆரஞ்சு நிறத்தை ஒரு கர்ச்சீஃபா யூஸ் பண்ணலாம். ஏதோ இல்ல சின்ன பிட்டு துணியா வாங்கி நீங்க போகிற பக்கம் உங்க பாக்கெட்லயோ உங்களோட பேக்லயோ வச்சுட்டு போறது சிறப்பான விஷயங்கள் ஆகும். முக்கியமான காரியத்துக்கு போகும்போது நீங்க அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல கூட நீங்க போகலாம். சிவப்பு பழங்கள். அடுத்தது கல்வி உபகரணங்கள். இப்ப நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கும் போதே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸும் சேர்த்து வாங்கி கொடுங்க. நோட்டு புத்தகத்தோட சேர்த்து பேனா, பென்சிலு, அது டிராயிங் பாக்ஸ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது மூலியமா அது சிறப்பான தானமாகவும் மாறும். உங்க கர்மாவும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ரகசியத்தை இதுல வச்சிருக்காங்க. அடுத்தது ரகசிய பரிகாரம். இது நம்மளுக்கு ரகசிய பரிகாரம். கார்த்திகை திருக்கார்த்திகை நாளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யணும். கார்த்திகை நாள்ல முருகனுக்கு சரிங்களா, நம்மளுடைய நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த நாள முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யணும். அந்த செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு அன்னதானமும் செய்யணும். இன்னைக்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து எவ்வளவு பவர் தெரியுங்களா. பாலாறு செல்வம் நம்மளுக்கு வேணும், இப்ப ராஜபோக வாழ்க்கை வேணும் அப்படின்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யறது சிறப்பான விஷயங்கள். வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே உங்களுக்கு குறையணும் அப்படிங்கிறது மரபு, பக்தி மரபுகள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பால் அபிஷேகம் முருகனுக்கு பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தோட வாழலாம், சிறப்பா வாழலாம், அங்கீகாரத்தோட வாழலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கும் அன்னதானம் பண்றது சிறப்பான விஷயம். சரிங்களா. நீங்க ஒரு குளிக்கும் முறையில என்ன பண்ணணும் அப்படின்னா, குளிக்கும் முறையில வில்வ இலை, ரோஜா இதழ்கள், வில்வ இலையும் ரோஜா இதழ்களும் போட்டு சிறிதளவு சந்தனத்தூள். சந்தனங்கிறது முதன்மை. ராஜாக்கள் தான் சந்தன குளியல் பண்ணுவாங்க. அவங்க தான் சந்தனத்திலேயே தன்னோட உடம்ப தேய்ச்சு அப்படியே ரொம்ப கமகமன்னு வச்சுக்குவாங்க. ராணிகளும் அப்ப அவங்களோட செல்வ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க.
அப்ப இந்த சந்தனத்தூளும் சேர்த்து நீங்க குளிச்சுட்டு வரும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு அம்சங்கள் கிடைக்கும். நான் சொல்றத எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா? இவ்வளோ வித்தியாசமான ஒரு பரிகாரங்கள், இவ்வளோ சூட்சமங்கள், ரகசியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணா காலத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வத்தோட வாழ்றதுக்கு, பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு இதெல்லாம் ஒரு சூட்சமங்களை நீங்க இது பண்ணிக்கலாம். யாருக்காவது நீங்களே சொல்லி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் லைனுக்கு வாங்க. ரோகிணி நட்சத்திரம்னா கமெண்ட் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம்